இயேசுவின் சீஷர்கள் என்றால் யார்? தன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவங்க தான் சீஷர்கள் என்று சொல்லி, அவரை பின்பற்றும் போது அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கணும். இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடக்கும் பொழுது அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ள வரணும். இயேசுவை போல வாழணும். இயேசுவை போல நம்ம ஜீவிப்பதற்கு அர்ப்பணித்து கொள்ளணும். நான் ரொம்ப ஜெபிக்கிறது, ஆண்டவரே உம்மை போல நான் வாழணும், உம்மை போல நான் ஜெபிக்கணும், உம்மை போல நான் ஊழியம் செய்யணும். Lord, I want to live like you and I want to pray like you and I want to do ministry like you. இது ஆரம்ப காலத்திலிருந்து என்னுடைய ஜெபம். அதனால் இயேசுவை நான் கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு காரியத்தை அறிந்து அதுக்காக நான் தாகத்தோடு இன்றைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறேன். முடிந்து விட்டதல்ல, இன்னும் அவரை போல இன்னும் மாறணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். சரி, அதில் பல காரியத்தை தியானித்தோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். அது என்னவென்றால், இயேசுவை போல மன்னிக்கிற சுபாவம் நமக்கு தேவை. மன்னிக்கிற சுபாவம், மன்னிக்கிற குணம், இயேசுவை போல நம்ம மன்னிக்கணும். லூக்கா 23 34 வசனம் பாருங்க. லூக்கா 23:34. சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். சிலுவையில் ரத்தம் வடிய இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த சமயம், காயப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த சமயம், ஒரு குற்றமும் செய்யாத அவர் மீது அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு அவரை எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ சிறுமைப்படுத்தி, அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்ததை கூட நினைக்காதபடிக்கு வியாதியஸ்தரை குணமாக்கினார், அற்புதம் செய்தார், மரித்தோரை எழுப்பினார், இவ்வளவு மக்களுடைய கண்ணீரை துடைத்தார். அந்த சிந்தை கூட இல்லாதபடிக்கு அவரை சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்தி சிலுவையில் தொங்க வைத்த சமயம், அவரை பரிகாசம் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிக்கிற ஒரு ஜெபத்தை செய்கிறார். மன்னிக்கிற ஒரு இருதயம் இயேசுவுக்கு இருந்தது. அந்த சுபாவம் இயேசுவுக்குள்ளே இருந்தது. இதை நான் அதிகமாக தியானித்து, எனக்கு ஆரம்ப காலத்தில் எனக்கு அது மன்னிக்கிற சுபாவெல்லாம் கிடையாது. எனக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், ஆண்டவர் ஏதாவது அவனை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிருக்கிறேன். அப்படிலாம் பண்ணி ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே அப்படின்லாம். ஆனால் ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தார், அப்படி இல்லை மகனே என்று. அதனால் இயேசுவிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்போ கவனிங்க, முதலாவது மன்னிப்பை பற்றி இயேசுடைய போதனை என்ன? மார்க்கு 11:25 எடுங்க. மார்க்கு 11:25. புதிய ஏற்பாட்டில் 66வது பக்கம் அந்த வசனம் பாருங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அன்றைக்கி நின்று ஜெபிக்கும் போது யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறை வருத்தம் இருக்குது, என் மனைவி இப்படி பேசிட்டாங்க வருத்தமாக இருக்குது, என் கணவர் இப்படி செஞ்சிட்டாருங்க வருத்தமாக இருக்குது, என் பிள்ளைகள் இப்படி நடந்துட்டாங்கங்க பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, என் பெற்றோர் பண்ணிட்டாருங்க, என் சகோதரனை ஏமாற்றிட்டாங்க, நான் நம்பினாலும் என்னை ஏமாற்றிட்டாங்க, எங்கள் சர்ச்சில் உள்ளவங்க என்னை எங்கள் தூரமாக இப்படி ஒரு சத்ரு மாதிரி செயல்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வரக்கூடிய நன்மையை தடுத்துட்டாங்க, அவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது மாதிரி யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறை உண்டானால் மன்னியுங்கள். இயேசுடைய போதனை மன்னியுங்கள். அதான் இயேசு கற்றுக் கொடுத்தார், மன்னியுங்கள் என்று சொன்னார். இப்போ மத்தேயு 6:14-15 பாருங்கள். மத்தேயு 6 எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 6:14-15 9வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். சரிங்களா? நீங்கள் மன்னிச்சா உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும். நீங்கள் மன்னிக்காவிட்டால் அவர் உங்களை மன்னிக்க மாட்டார், அவர் நியாயம் தீர்த்துருவார் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ மன்னிக்கிற இருதயம் நமக்கு ரொம்ப அவசியம். இயேசு அதை போதித்திருக்கிறார். இயேசுனுடைய அனுபவம் பாருங்களேன். இந்த மன்னிக்கிறதுல இயேசு அப்படி சொன்னது, சிலுவையில் சொன்னது தான் தெரியும். ஆனால் ஊழியம் முழுவதிலுமே அவர் மன்னித்து 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 அனுதினமும் மன்னித்து கொண்டே வந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை நீங்கள் கவனமாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எப்படின்னு பார்க்குறீங்களா? பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 எடுங்க. மார்க் 3:21. புதிய ஏற்பாட்டில் 51வது பக்கம் பாருங்கள். இயேசு ஊழியம் செய்துக்கிட்டே வர்றாரு. நிறைய அற்புத அடையாளம் நடக்குது. ஜனங்கள் திரளாக இயேசுகிட்ட வர்றாங்க. பிசாசுலேருந்து விடுதலை பெறாங்க, வியாதிலேருந்து விடுதலை பெறாங்க. இப்போ என்ன நடக்குது? அவருடைய இனத்தார், அவருடைய ரிலேஷன்ஸ், நாசரத்தில் இருந்த அவருடைய சொந்தக்காரங்க, அம்மாவுக்கு சொந்தக்காரங்க, அப்பாவுக்கு வெளியில் சொந்தக்காரங்க, அவருடைய இனத்தார் இதை கேட்ட பொழுது இயேசு அவ்வளோ ஊழியம் செய்து ஜனங்களுக்கெல்லாம் நன்மை செய்து சாப்பிடக்கூட நேரெல்லாம் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க சொந்தக்காரங்க இதை கேள்விப்பட்டு அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். பார்த்தீங்களா? சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்கிறாங்க? நம்ம பாஷையில் சொல்லண்டா அவருக்கு மென்டலுங்க, பைத்தியம் பிடிச்சிட்டு மென்டல் ஆகிட்டாரு. அதனால தான் குடும்பத்தை விட்டுட்டு தெருவா அலைகிறாரு, கிராமம் அலைகிறாரு. இவனுக்கு சோகம் கொடுக்குற, அவனுக்கு சோகம் கொடுக்குற, இந்த பிசாசு ஓடுதுன்னு சொல்கிறாங்க. மென்டல் ஆகிட்டாருங்க. அதனால தான் சாப்பிடக்கூட அவன் டைம் இல்லாமல் ஊழியம் செய்கிறாராம். இப்படிலாம் தேவையா? இப்படிலாம் என்ன நமக்கு பைபிள் எழுதி கொடுத்துருக்காரு, மோசேஸ் சொல்லியிருக்கிறாரா? இவர் பாருங்கள் இப்படி அலைகிறாரு, மதி மயங்கிட்டார். அவரை பிடிச்சிட்டு போட பைத்தியக்காரனை பிடிச்சிட்டு போகிறோம், பிடிச்சு கொண்டு போகிறதுக்கு வந்தாங்களா? வசனம் சொல்லுது பாருங்க, அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். அப்போ சொந்தக்காரங்க சொல்கிறாங்க அவருக்கு மென்டல், அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது. அவர் வியாதியஸ்தரை கண்டு மனதுருகி சுகமாக்குகிறார், பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை கொடுக்கிறார், பாவத்திலிருந்து ஒரு புது வாழ்க்கை கொடுக்க இவ்வளோ நன்மை செய்கிறா. இவங்களுக்கு எப்படி தெரியுது? மென்டல், பைத்தியம். அதுக்கு விளக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது சொல்லிட்டு அதுக்கு ஆமோதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க. அப்படி தான் இருக்கிறாங்க. இது இயேசு எவ்வளோ பாதிச்சிருக்கோம்ல, யோசித்து பாருங்களேன். பைத்தியங்க, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்? உங்கள் அம்மா இருக்காங்க, சகோதர சகோதரிகள் வீட்டில் இருக்க வேண்டியதானே? நான் ஜபாலயத்தில் வேணா நாசரத்தில் பேசிட்டு வீட்டில் எதுக்கு தெருவா ஊராக அலைகிற அப்படின்னு சொல்லும்போது இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்கள். நான் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டேன்னா இயேசு எனக்கு அற்புதம் செய்துட்டாரு. அதனால் அது மெட்ராஸில் நடந்தது எனக்கு அற்புதம். நான் பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்ய சொந்த கிராமத்துக்கு போனார். 4 மாடியில் தங்கி ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். பிரசங்கம் பண்ணுறது, ஊராக போய் கூட்டங்களில் பேசுகிறதெல்லாம். எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் இந்துக்கள், மெஜாரிட்டி. 1-2 கிறிஸ்தவ குடும்பம் இருக்கிறாங்க. அவங்க சிலர் எங்கள் வீட்டுக்கே தேடி வருவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் இந்துக்களில் வீட்டை எதுக்கு இப்படி ஊராக பிரசங்கம் பண்ணுற, எதுக்கு இப்படிலாம் அலைகிறேன்னு, ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிச்சு குடும்பத்துக்கு உதவியாரு, எதுக்கு இப்படி ஊராக போய், சரி இயேசு உனக்கு அற்புதம் செய்கிறான்ற உன்னோட வச்சுக்க, எதுக்கு பிரசங்கம் பண்ணுற. சொந்தக்காரங்களாம் அப்படி தான் பேசுவாங்க. நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டா எல்லாரும் என்ன சூழ்ந்துக்கிடுவாங்க, எதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு அலைகிற, ஊராக பிரசங்கம் பண்ணிட்டு அலைகிற. என்ன அவங்களுடைய மத நம்பிக்கையினால இப்போ அவங்களுக்கு பாதிப்பாக தெரியுதா என்ன அப்படி பேசுவாங்க. அதனால் சொந்தக்கார வீட்டு கூட எனக்கு கல்யாண வீட்டுக்கெல்லாம் போக எனக்கு விருப்பம் இருக்காது. போனால் எல்லாம் நம்மளை சூழ்ந்து கொள்ளுவாங்கன்னு சொல்லி மனசு ரொம்ப பாதிக்கப்படும். இயேசு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் இன்றைக்கி அதே ஆட்களில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுப்பா, நமக்காக ஜெபம் பண்ணுப்பான்னே அதே சொந்தக்காரங்க வர்றாங்க. அதுக்கு இவ்வளோ காலமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மதி மயங்கி இருக்கிறான்னு சொந்தக்காரங்க சொன்னால் இயேசுவை எவ்வளோ பாதிச்சிருக்கோம்ல, யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் மேலே கோவப்படலை, கசப்பு கொள்ளலை. நான் இவ்வளோ நன்மை செய்கிறது உங்களுக்கு பைத்தியமாக தெரியுதா? அப்படிலாம் பேசலை. அது மனசை பாதிக்கும்போது ஊழியம் பாதிக்கப்படும், பிரசங்கம் பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது, அப்போ ஆண்டவர் எப்படி அதை சமாளித்தார்? அதை மன்னித்தார்.
ஆண்டவரே அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க, அறியாமல் அதை மன்னிச்சிடுறேன், என்ன பைத்தியம்னு சொல்கிறவங்கள நான் மன்னிக்கிறேன், நீங்களும் அவங்கள மன்னிச்சிருங்க. நீ மன்னிக்கிற ஒரு இருதயம் இயேசுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் மன்னித்து கொண்டே இருந்ததை நீங்கள் கவனமாக பார்த்தா தெரியும். அடுத்த வசனம் பாருங்களேன், 22வது வசனம். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இப்போ பார்த்தீங்களா, வேதபாரகர் ஒரு மத அமைப்பு. அவங்க தங்களை ரொம்ப பரிசுத்தவான்களாக காண்பித்து வேதத்தை பாதுகாக்கிறவர்கள் வேதபாரகர்கள். யூதத்தில் ஒரு மத தலைவர், ஒரு செக்டார் அவங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் பிசாசை துரத்தி மக்கள் விடுதலை பெறுவதை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷம் வரலை. அவங்க பொறாமையினால் என்ன சொல்கிறாங்க, இவன் பிசாசு படிச்சிருக்கியா இயேசுவுக்கு, பிசாசுகளின் தலைவனே இயேசு மேலே அவர் இருக்கிறா, அதை வச்சு தான் அவர் பிசாசை துரத்துகிறார். நீ எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள். இயேசுவை பைத்தியம்னு சொல்கிறாங்க, பிசாசை பிடித்தவன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மனசை பாதிக்கும்ல. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் யாராவது பேசிட்டா மனசு பாதிக்கப்படுறதில்லை. சில ஊழியர்கள் சோர்ந்தே போயிட்டேன்றாங்க, அவ்வளோதான் சோர்ந்தே போயிட்டேன் அப்படின்றாங்க. யார் இப்போ என்னை பற்றி என்ன பேசினாலும் என்னை அது பாதிக்கிறது இல்லை. ஆரம்பத்தில் என்னை ரொம்ப பாதிச்சது, கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டு வந்தார். இப்படி தான் பேசுவான், இப்படி தான் எழுதுவாங்க, இப்படி தான் ஒரு கூட்டம் இருப்பாங்க, நீ இதெல்லாம் மன்னிச்சு மறந்து போய்கிட்டே இரு, என்ன இடத்துல கற்றுக்கொள்ள என்று இயேசு சொன்னார். இயேசு அப்படி அதெல்லாம் மன்னிச்சு மறந்து ஒளி செய்துக்கிட்டே இருந்தார். அவங்க சொல்கிறாங்க, பிசாசுகளின் தலைவனால என்னையா பிசாசு துரத்துறான்றீங்க, பிசாசு பிடிச்சிருக்கியா இயேசுக்குன்றாங்க. மோகலாசுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, பிசாசுகளின் தலைவனே மோகலாசஸில் இருக்கிறாரு, அதை வச்சு தான் இந்த எல்லாம் செய்கிறாருன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் இல்லை? அன்றைக்கு இயேசுவே அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு மனுஷன், குறைவுள்ள மனுஷன், அவர் எவ்வளோ பரிசுத்தமான தேவன், அவரையே அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மத்தியில் எப்படிங்க அவரால் சந்தோஷமாக ஊழியம் செய்ய முடிந்தது? இன்றைக்கி யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா ஜெபிக்க முடியல, நீ தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஊழியம் செய்ய முடியலன்னு சோர்ந்து போகிறோமே. இயேசுவால் எப்படி இதெல்லாம் கேட்டுட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடிந்தது, ஊழியம் செய்ய முடிந்தது? அப்புறம் இயேசு கற்றுக் கொடுத்தா, நான் மன்னிச்சு மறந்து போய்கிட்டே இருந்தேன். மன்னிச்சிரு, அவ்வளோதான். அவங்களுக்கு அறிவு அவ்வளோதான், அவங்களுக்கு தெரிந்தது அவ்வளோதான். அவங்களுக்கு பொறாமை, அவங்களுக்கு எரிச்சல், அதனால் சிலர் அறியாமையினால், சிலர் பொறாமையினால். சொந்தக்காரங்க ஏன் பிடிக்க வந்தாங்க? அவங்க அறியாமை. இந்த வேதபாரகர் ஏன் இயேசு பிசாசு பிடிச்சு சொன்னாங்க? பொறாமை. அவங்களால விரட்ட முடியல. இயேசு அதட்டினா போயிடுது, நாங்கள் மத தலைவர்கள், நாங்கள் தான் பரிசுத்தவான்னு காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம், எங்களால் முடியல, இந்த இயேசுவை கண்டா பிசாசு போதுன்னா என்ன பண்ணலாம்? பிசாசுகளின் தலைவன் பொறாமை. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பேசுகிறார், அவனை பாருங்களேன், நிறையா அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். அந்த பேசுகிற ஆள் அவர் என்ன ஊழியம் செய்கிறாரு, அவரால் எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்படுது, அவங்க மூலமாக இயேசு மகிமைப்படுறாரா, இயேசுவை உயர்த்துறாரா அப்படின்னு அவர் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது, என்ன ஊழியம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டுகிறான்னு பாருங்கள். நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கார். ஆனால் அவங்க வாட்ஸ்அப்பில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெரிய பரிசுத்தர் மாதிரி எல்லாத்தையும் குத்த சொல்லி பேசிக்கிட்டே இருப்பான். எதுக்கு? பணம் சம்பாதிக்க. ஊழியக்காரனை திட்டி லைக்ஸ் வாங்கி பணம் சம்பாதிக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதனால் தான் லைக்ஸ் போடுங்கன்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றாங்க. என்ன, நல்லவங்களை திட்டினா நிறைய பேர் பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அதனால இவங்களுக்கு வருமானம் வருது, அதிலிருந்து காசு வருது. அதுக்காக தான் அந்த ஊழிய மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர பிழைப்பு, கேவலமான பிழைப்பு, அசிங்கமான பிழைப்பு நடத்துகிற சில பொல்லாதவர்கள் பரிசுத்தவான்மார் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் மன்னிச்சு மறந்து போகிறதுனால நாங்கள் சந்தோஷமாக ஊழியம் செய்கிறோம். இரு மனசு. ஆரம்பத்தில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்போ ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தார். என்னையே பிசாசு படித்தோன்னு சொன்னாங்க, என்னையே மென்டல்னு சொன்னாங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? என்னையே அப்படி சொன்னால் ஒன்று சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அப்படி தான். இன்னொரு காரியம் பாருங்கள், யோவான் 7 அதிகாரம் 12 எடுங்க, பைபிளை பாருங்களேன். யோவான்
7ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து குருடருக்கு பார்வை கொடுத்து, சப்பானியை நடக்க வச்சு, குஷ்டரோகியை குணமாக்கி, ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன்னு பசியாக இருந்த ஆகாரம் கொடுத்து இவ்வளவு நன்மை செய்து அவருக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது. அவர் நிரந்தரமாக ஒரு இடம் கிடையாது. சுற்றி திரிந்த நன்மை செய்தால் அதில் சிலர் சொல்கிற அவர் நல்லவருங்க, நன்மை செய்கிறாருங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஜனங்களை ஏமாத்துகிற ஆளுங்க, வஞ்சிக்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்லி அப்படியும் பேசுகிறாங்க. இந்த ரெண்டு மக்கள் கட்டாயம் இருப்பாங்க. நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா, சபை நடத்தினாலும் சரி, எந்த ஊழியம் செய்தாலும் சரி, ஒரு கூட்டம் உங்களை நல்லவன் என்று சொல்லும், ஒரு கூட்டம் உங்களை வஞ்சகன் என்று சொல்லும். இது ரெண்டு இருக்கிற பாருங்க. ரெண்டு இருந்தால் தான் நீங்கள் கரெக்டான ஊழியம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாருமே புகழ்ந்துக்கிட்டு இருந்தான்னு வைங்க, நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க. எல்லாராலும் புகழப்படுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு பைபிளில் இருக்குது. எல்லாராலும் இயேசுவால் கூட புகழ்கிற மாதிரி ஊழியம் செய்ய முடியல. எல்லாரும் புகழ்கிற மாதிரி, எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இயேசுவால் கூட ஊழியம் செய்ய முடியாது. ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு கூட்டம் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, வஞ்சகன்னுபாங்க, ஏமாற்றுக்காரன்னு சொல்லுவாங்க. பைபிளில் சொல்லியிருக்கல, இயேசுவை பற்றி சொன்னாங்க. அப்போ எப்படி இயேசுவால் இதெல்லாம் கேட்டுட்டு ஊழியம் செய்ய முடியுது, ஜனங்களுக்காக பரிதபிக்க முடியுதுன்னா, இயேசு சொன்னார், மன்னிக்கிற இருதயம் உனக்கு வேணும் தம்பி. நான் மன்னிச்சு என்ன எனக்கு வந்து பேசினாலும் கேவலப்படுத்தினாலும் நான் சோர்ந்து போய் முடங்கிற மாட்டேன். பிதாகிட்ட போய் சொல்லுவேன், அவங்கள மன்னித்து ஜெபம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதனால தான் என்னால் ஊழியம் செய்ய முடிந்தது. இதை கற்றுக் கொடுத்தார். இன்னொரு காரியம் பாருங்களேன், யோவான் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்களேன். இன்னொரு பயங்கரமான காரியம் சொல்றப்பட்டிருக்கிறாரு. யோவான் 7:20 பாருங்க. என்ன சொல்ல, ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக மக்களை சொல்கிறாங்க, கூட இவ்வளோ நன்மையை பார்த்த பிறகும், அற்புதத்தை பார்த்த பிறகும் சில மனிதர்கள் சொல்கிறாங்க, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய யார் தேடுறாங்க? எவ்வளோ அற்பமாக பேசுகிறாங்க பாருங்க. யோசித்து பாருங்கள், நீ பிசாசு பிடிச்சவையா, உன்னை யார் கொலை செய்ய தேடுறா அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் ஜனங்க பேசுகிறாங்க. இயேசு எப்படி இருந்திருக்கோம்ல, யோசித்துப்பார். நேரடியாக சொல்கிறாங்க. நான் இதை யோசித்து பார்த்தேன். இது வரைக்கும் என்ன வாட்ஸ்அப்பில் திட்டுறான், பத்திரிக்கையில் எழுதி திட்டினாங்க, அந்த மாதிரி தான் திட்டிருக்காங்க தவிர ஒருத்தர் நேரில் வந்து நீ பிசாசு பிடித்தவன்னு இது வரைக்கும் யாருமே என்னை பார்த்து சொன்னதில்லை. நேரில் வெளியில் சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பில், அதாவது யூடியூப்பில் சொல்கிறாங்க, பத்திரிக்கையில் எழுதுகிறாங்க, மேடையில் பிரசங்கம் பண்ணுறாங்க. நேரில் என்கிட்ட வந்து நீ பிசாசு பிடித்தவன், பிசாசு வச்சு தான் இந்த செய்கிறேன்னு இதுவரைக்கும் ஒருத்தர் சொன்னது இல்லை. ஆனால் இயேசுவை சொல்லியிருக்கானே, பைபிளை பாருங்க. ஜனங்கள் பிரதித்திரமா நீ பிசாசு பிடித்தவன், உன்னை யார் கொலை செய்ய தேடுறான்ற மாதிரி பேசுகிறாங்க. எவ்வளவு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இயேசுவை பேசுகிறாங்க. நான் நினச்சி பார்த்தேன், இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி ஆண்டவர் உங்களால் ஊழியம் செய்ய முடிஞ்சது, எப்படி இந்த மக்களுக்கு உங்களால் நன்மை செய்ய முடிந்தது, எப்படி இந்த மக்களுக்கு நீங்கள் அற்புதம் செய்ய முடிந்தது? அவர் சொன்னார், மன்னிக்கிற இருதயம். அவங்க அப்படி தான், மனிதர்கள் அப்படி தான். ஒரு பக்கம் பொறாமை கொண்ட மக்கள் இருப்பாங்க, ஒரு பக்கம் புரிந்து கொள்ளாத மக்கள் இருப்பாங்க, ஒரு பக்கம் மத வைராக்கியம் உள்ள மக்கள் இருப்பாங்க. அதனால நமக்கு ஒருமை குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நினச்சி காயப்பட்டு வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டா நம்ம செயல்பட முடியாது, தெய்வத்திட்ட நிறைவேற முடியாது. ஒரே வழி மன்னிக்கணும். மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேணும். ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் தாங்க முடியாது, உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். அல்லன்னா ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்டயே பல்ல கடிச்செல்லாம் ஜெபிச்சிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ சொல்கிறேன்னிலாம் நான் செய்ய முடியாது தம்பி, மன்னிக்கிற இருதயம் உனக்கு வேணும், நீ தான் மாறணும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்கள மாற்ற முடியாது, நீ மாறிடு. என்னை மாற்றினார். யார் என்ன பேசினாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம். சொன்னால் சொல்லட்டும், திட்டினா திட்டட்டும் அப்படின்னு. ஆண்டவர் எப்படிலாம் என்ன ஆறுதல் படுத்தினார் தெரியுமா? இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? ஒரு முறை
பத்திரிகையில் என்னை பற்றி கேவலமாக பொய்யானதெல்லாம் எழுதி அதுக்குன்னே ஒரு ஊழியக்காரர், அதான் அவர் ஊழியமே அதுதானோ. அப்படி ஒரு ஊழியம் பைபிளில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அது அவர் கொடுத்த ஊழியன்னு எழுதிக்கிட்டே இருந்தார். என்ன சாதிச்சிட்டாங்க? நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. என்னத்தை சாதிச்சிட்டாங்க? எழுதி ஊழியக்காரனை குரூரமாக எழுதி திட்டி ஏதோ கொஞ்சம் பேர் புகழ்ந்தாங்க. அது மாதிரி அந்த குறை சொல்கிற ஆவி உள்ளவங்களுக்கு சந்தோஷம், அவ்வளோதான். ஆண்டவருக்கும் சந்தோஷம் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. யார் திட்ட இந்த உள்ளிட்டு 1200 மிஷினரிகளே நாங்கள் தாங்குகிறோம். உயர்த்திக்கிட்டே தானே இருக்கார். மாதந்தோறும் வட இந்தியாவில் சர்ச்சை கட்டுக்கிறோம், சுவிசேஷம் கோடிக்கணக்கான மக்களுக்கு அறிவிக்கிறோம், எங்களை ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்கிறார். எழுதுனவங்க என்ன பண்ணாங்க? என்னத்தை சாதிச்சாங்க? நயா பைசா பிரயோஜனம் கிடையாது, அவ்வளோதான். அதனால் அப்போ எனக்கு ஆரம்பத்தில் பாதி தரும். ஒரு நாள் பத்திரிக்கை வச்சுட்டு ஜெபிச்சு, என்ன ஆண்டவரை பாருங்கள் இவ்வளோ நான் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேல அப்படி சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் என்னை விட நீ பெரிய ஆள் ஆயிட்டியான்னு கேட்டார். யோசித்து பாருங்கள். இது என்னுடைய ஜெபத்தில் ஆண்டவர் நான் பேசும்போது நிறைய உரையாடல் இருக்குது. எல்லாத்தையும் பப்ளிக்காக சொல்கிறது இல்லை, அது எனக்கு ஆண்டவருக்குள்ள பர்சனல். ஆனால் சில காரியத்தை உங்களுடைய பக்தி விருத்திக்காக சொல்கிறேன். நான் போய் இந்த பத்திரிக்கை வச்சு என்ன பாருங்கன்ற இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, ஆனால் அற்புதம் நடக்குது, அதையும் கேவலப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை விட நீ பெரிய ஆள் ஆகிட்டியான்னு. ஷாக் ஆகிட்டு, ஏன் அப்படி ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஏன் அப்படி கேட்குறீங்க? நான் எப்படி பெரிய ஆள் ஆக முடியும்? நான் செய்த அற்புதத்தையே விமர்சனம் பண்ணாங்க, நான் பண்ண பிரசங்கத்தையே விமர்சனம் பண்ணாங்க. நான் என்ன பேசினாலும் அதில் குற்றம் சொல்கிறதுக்கே வேற பாருங்க பரிசைன்னு ஒரு கூட்டம் என்னை சுற்றி வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் அற்புதம் செய்கிறா அதில் குறை கண்டுபிடிப்பாங்க. ஓய்வு நாளில் எப்படி செய்யலாம், எப்படி நடக்க வைக்கலாம், பிசாசை வச்சு அற்புதம் செய்கிற என்ன அற்புதம் செய்கிறா அதை விமர்சனம் பண்ணுவாங்க. நான் பிரசங்கம் பண்ணால் விமர்சனம் ஒரு கூட்டம் அதுக்காக இவனை சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. தினந்தோறும் அது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னையே விமர்சனம் பண்ணாங்களே, நீ பண்ணுற பிரசங்கத்தை விமர்சனம் பண்ணக்கூடாதா? உன் மூலமாக ஒரு அற்புதம் நடந்து அதை மற்றவங்க விமர்சனம் பண்ணக்கூடாதா? அவனுக்கு தெரிஞ்ச அளவில் விமர்சனம் பண்ணுறான். நீ என்னோட பெரிய ஆளா? என்னையே விமர்சனம் பண்ணாங்களா? ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படி நினைக்கல. அப்போ என்ன செய்யணும்? ஒப்பு கொடு, விமர்சனம் பண்ணட்டும், எழுதட்டும், பேசுகிறவன் பேசட்டும். எல்லாரும் ஒரு நாள் எனக்கு முன்னால் தானே வரணும். நான் தான் சிங்காசனத்தில் நியாயாதிபதி அமர்ந்திருப்பேன். அன்னைக்கு பதில் சொல்லணும். இந்த ஊழியத்தை நான் கொடுத்தேன்னா பைபிளில் சொல்லியிருக்கிறேன்னா அடுத்த ஊழியரை பற்றி எழுதுன்னு எங்கே சொல்லியிருக்கிறேன் சொல்லுன்னு நான் கேட்பேன்ல, வசனத்தை வச்சு நியாயம் தீர்ப்பேன்ல. அன்னைக்கு பதில் சொல்லணும் ஒவ்வொருத்தனும். இன்றைக்கி சபையில் விளையாடுறாங்கல்ல, ஒரு நாள் வரும் எனக்கு முன்னால் வந்து நிற்கணும், நீ எனக்கு முன்னால் வந்து நிற்கணும். ஆமாம் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறபடி செய்கிற, அதனால் லீவ் இட், மன்னிச்சு மறந்துட்டு போய்கிட்டே இரு. பேசுகிறவன் பேசட்டும், எழுதுறவன் எழுதட்டும். நான் உன்னை கொண்டு செய்ய நினைக்கிற எல்லாத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். நீ சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்யணும். என்னை போல மன்னிக்கிற இருதயம் வேணும். அதுக்கு தான் நான் அழுது ஜெபிச்சு, ஆண்டவரே மன்னிக்கிற இருதயம் எனக்கு தாரும். யார் என்ன பேசினாலும் நான் மன்னிச்சிடணும். அதனால தான் என் மாதிரி உங்களை பற்றி பிரதர் இந்த ஆள் இப்படி பேசியிருக்கிறோம் அப்படின்னா முதல்ல கேட்ட உடனே மனசில் பாதிப்பு வரும். நானும் மனுஷன் தானே, நான் தேவதூதனும் கிடையாது, பரலோகத்தில் இறங்கி வந்த பரிசுத்தவானும் கிடையாது. உங்களை போல பாடுள்ள மனிதன். நீங்கள் சோர்ந்து போகிறீங்க, நானும் சில சமயம் சோர்ந்து போவேன். நீங்கள் தவறீங்க, நானும் சில சமயத்தில் தவறிடுவேன். நானும் சில சமயத்தில் கோவப்பட்டுருவேன். சில சமயத்தில் பாதிப்பு வரத்தான் செய்யும். எல்லை போல மனுஷன். அந்த ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறதுனால அப்படியே கிருபை தாங்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் எல்லாத்தையும் மனம் திறந்து நான் பேசிடுவேன். அப்போ இது மாதிரி பேசுகிறாங்க, உங்களை பற்றி இப்படி செய்தி வரும், கொஞ்சம் பாதிப்பு வரும். ஆனால் நான் மனசில் வச்சு யோசிக்க மாட்டேன், உடனே ஆண்டவர் கொண்டு போயிடுவேன். நீங்கள் மன்னிக்கிற இருதயம் உங்களுக்கு வேணும். இந்த பாதிப்பில் இந்த விடுதலை பெறணுமானால் என்ன கேள்விப்பட்டாலும் என்ன செய்தாலும் முதல்ல தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட போய் மனம் திறந்து பேசுங்க. ஆண்டவரை ஏன் இந்த ஊழியக்காரர் என்னை பற்றி பேசுகிறாரு, ஏன் இந்த ஊழியக்காரர் என்னை பற்றி எழுதுகிறாரு, இப்படிலாம் சொல்கிறாங்களே, கேள்விப்படுறாருன்னா அது உண்மை
உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். அப்போ அது உண்மையாக இருந்தாலும் அவரை மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். என் இருதயத்துக்குள்ளே அது நுழையக்கூடாது. என் இருதயத்துக்குள்ளே அது தங்கக்கூடாது. நான் மனப்பூர்வமாய் மன்னிக்கிற இருதயம் தாரும். எனக்கு உதவி செய்யும். நான் அந்த ஊழியக்காரரை மன்னிக்கிறேன், அந்த ஊழியரை நேசிக்கிறேன், அவரை ஆசீர்வதிக்கிறேன். அந்த எண்ணத்தை என்னை விட்டு எடுத்து போன ஜெபிச்ச உடனே ஆவியானவர் இறங்குவார். அதெல்லாம் எடுத்து போட்டு மகிழ்ச்சியினால் நிரப்பார். என் நாமத்தின் நிமித்தம் பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு களிகூறு. என் நாமத்தின் நிமித்தம் உன்னை நிந்தித்தால் சந்தோஷப்பட்டு களிகூறுன்னு வசனத்தை கொண்டு தேற்றுவார். உடனே பாட்டு பாடி துதிக்க ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான், ஒன்றும் பாதிக்காது. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பார்க்குறீங்களே. இன்றைக்கி எவ்வளோ பேசுகிறாங்க, எவ்வளோ எழுதுகிறாங்க, எவ்வளோ காரியம் திட்டுறாங்க. என்னென்ன சொன்னாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஊழியத்தோட எவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, எத்தனை மக்கள் சுகம் பெறாங்க, எத்தனை மிஷினரிகள் தாங்குகிறோம், எத்தனை ஆலயங்களை கட்டி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். கடந்த ஒரு வருஷத்தில் மாத்திரம் 1 கோடி கைப்பிரதி அச்சடித்து தேசம் முழுது அனுப்பி ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோம்ல. இதுக்கு மேலே யார் என்ன பேசினா எனக்கு என்ன, எழுதினா எனக்கு என்ன? நான் இயேசுனை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் ஒவ்வொரு சமயங்களில் ஒன்று பேசும். ஒரு நாள் சொன்னார், யார் உன்னை பற்றி என்ன சொன்னால் என்ன, உன்னை நியாயம் இருக்க போகிறது நான் தான். நீ மனுஷனுக்கு பிரியமாக ஊழியம் செய்யவே முடியாது. என்னாலே முடியலையே. நானே எல்லாரும் மனுஷனுக்கு பிரியப்படுத்த மாதிரி ஊழியம் செய்ய முடியல. என்னை பகைக்கிற கூட்டம், கேலி பண்ணுற கூட்டம் இருந்துச்சு. உன்னால் முடியாது. என்னாலே செய்ய முடியலன்னா உன்னால் எப்படி முடியும்? அதனால் ஒரு கூட்டம் அப்படி இருப்பாங்க. அதனால் சோர்ந்து போகாத, அதையே நினைக்காத, உதறி போட்டுட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், அப்பப்போ சில பாதிப்பு வரும்போதெல்லாம் அந்த ஆறுதல் படித்து சொன்னார், நீ உன்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க, சொல்கிறாங்க, நீ வருத்தப்படுறல்ல. ஆமாம் ஆண்டவரே, சில சமயம் வருத்தம் வருது, பாதிப்பு வருது இல்லை, நானும் மனுஷன் தானே. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ யோசித்து பாரு மகனே, ஒரு 100 பேர் இருக்கான்னு வச்சுக்க. 100 பேர், எத்தனை பேர் உன்னை குறை சொல்கிறாங்க, எத்தனை பேர் உன்னை திட்டுறாங்க, உன்னை குறை சொல்கிறாங்க? 100 பேரில் எத்தனை பேர் நினைக்கிறேன், ஒரு 10%, 10 பேர் திட்டுறாங்க, எழுதுகிறாங்க. 90 பேர் உன்னை நேசிக்கிறாங்க, உனக்காக ஜெபிக்கிறாங்க, உன் மூலமாக என் அன்பை ருசிச்சிருக்கிறாங்க. உன் பக்கமாக 90 பேர் இருக்கிறாங்க. 10 பேரை உதறி தள்ளு. 90 பேர் நான் உனக்காக வச்சு உன்னை நேசிக்க, உனக்காக ஜெபிக்க 90 பேர் இருக்காங்களே. இந்த 10 பேர் பேசுகிறது வச்சு எதுக்கு சொந்த போகிற? ஆமாம் இல்லை, நான் யோசித்து பார்த்தேன், உண்மை தானே. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பிறகு தான் நமக்கு தெரியும். அதனால நான் இப்போ சொல்லிடுறாரு, ஆண்டவரை என்னை பற்றி யார் என்ன பேசினாலும் சொன்னாலும் திட்டினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க திட்ட எனக்கு ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கிறது. அவங்க ஏச பொய்யானதை சொல்ல ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிற ஸ்தோத்திர ஆண்டவனை துதிக்க ஆரம்பிச்சிடுறது. அந்த கசப்புக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. கசப்புக்கு உள்ள இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால தான் என்னை திட்டுறாங்க, இதை பார்க்குறேன்னு நான் பார்க்க விரும்பலை. நான் அந்த மனுஷனை யாரையும் கசப்பு கொள்ள விரும்பலை. அதனால் அது யாருன்னு தெரிந்து கொள்ள கூட நான் விரும்ப மாட்டேன். சில பேர் அந்த வீடியோ பார்க்குறீங்களாம்பாங்க, வேண்டாம். அவர் பார்த்தா அவரை பற்றி ஒரு வருத்தம் எனக்கு வேண்டாம். அவர் ஊழியம் செய்யட்டும், அவர் ஊழியத்தை அவர் செய்யட்டும். திட்டுறது அவர் ஊழியமாக வச்சதை செய்யட்டும். நான் இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் ஊழியம் இயேசுவை பற்றி சொல்லுவது, ஜெபிப்பது, அது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம். அவரு கொடுத்த ஊழியம் என்ன திட்டுறது, ஊழியக்காரங்களை திட்டுறது அவர் செய்யட்டும், அவ்வளோதான். அவர் யாருன்னு எனக்கு தெரிய வேண்டாம். நான் ரொம்ப தெரிந்து கொள்ள விரும்புகிறதும் இல்லை, அவன் பார்க்குறதும் இல்லை. சிலருடைய பேர் சொல்லாமல் அவர் இன்னார்னே எனக்கு தெரியாது. நான் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறது இல்லை. எதுக்கு அது? இவ்வளோ இந்த நேசிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் மக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், உலகமெல்லாம் வச்சிருக்கிறார். சின்ன குழந்தைகளை அங்கே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. சின்ன குட்டி பிள்ளை தாத்தான்னு பேசுதுங்க, நம்ம வயசாகிட்டுல. இப்போ தாத்தாவை நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை பார்க்க வந்தேன், எவ்வளோ வந்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் இல்லை. திட்டுற ஆளை யார் பார்க்க வர்றா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் வச்சுருக்காரு. உங்களையே அப்படி தான். நீங்கள் வீட்டில் மற்றவங்க திட்டுறாங்க, பாதிக்கப்படுதுன்னா உள்ளத்துக்குள்ளே இடம் கொடுக்காருங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே பாதிப்பு வரும். கணவர் சில சமயத்தில் கோபமாக ஒரு வார்த்தை பேசிடுவார், மனைவி பேசிடுவாங்க, பெற்றோர் பேசிடுவாங்க.
உள்ளத்திலே வச்சு யோசிக்காதங்க. என்னுடைய மனைவி தானே ஆண்டவரே, நான் மன்னிச்சிடுறேன், மறந்துடுறேன். என்னுடைய கணவர் தானே, மன்னிச்சிடறேன். உள்ளுக்குள்ளே இந்த கசப்புக்கு இடம் கொடுக்காதங்க. எங்கள் அப்பா அம்மா தானே என்னை திட்டினாங்க, என் மேலே அன்பு வச்சிருக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகள் உங்கள் மேலே பொறாமையினால் பழி சுமத்துவாங்க, காயப்படுத்துவாங்க. அவங்க மேலே கசப்பு கொள்ளாதங்க. அவங்கள மன்னித்து அவங்கள நேசிங்க. ஆண்டவரே, அவங்கள நான் மன்னிக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்கள் சபையில் நீங்கள் இருக்கிற இடத்துல யார் உங்களை காயப்படுத்துகிறாங்க, துக்கப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க, இயேசு அந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வார்னு யோசிங்க. இயேசு அந்த இடத்துல இருந்து என்ன செய்வார்? மன்னித்து மறந்துட்டு போய்கிட்டே இருப்பார். இதுதான் வாட் வுட் ஜீசஸ் டூ. எனக்கு அதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இந்த சூழ்நிலையில் இயேசு இருந்தால் என்ன செய்வார்? அவர் பேரில் மன்னித்து மறந்து போயிட்டே இருப்பார். அந்த சுபாவத்தை எனக்கு தாங்க. நீங்களும் அதை கேட்கணும். அதனால் ஆண்டவரே, இந்த மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. உங்களைப் போல மன்னிக்கிற சுபாவம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும். சிலர் பாருங்கள், மன்னிப்பு கேட்பாங்க. அது சிலருடைய பழக்கம். தைரியம் போய் மன்னிச்சிரு. குடும்பத்துக்குள்ளே மனைவி கணவனுக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே சாரி அப்படி கேட்பாங்க. சிலர் வாயில் கேட்க மாட்டாங்க, செயலில் மன்னிப்பு கேட்பாங்க. ஒரு நேரம் கோபப்பட்டு அடுத்த நேரம் அன்பாக இருந்த உடனே மன்னிச்சு மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். கட்டாயம் இந்த சாரி கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும் என்பது அல்ல. அது செயல் மூலமாக மன்னிப்பு கேட்பாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளோதான். சிலர் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டாங்க. அது நல்ல சுபாவம் இல்லை. நம்ம இயேசுவை போல மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாக இருக்க ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். யோசித்து பாருங்கள். ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு ஜெபிக்க போகிற ராக்லண்ட் மிஷினரி சமீபத்தில் நவநீதரன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அனுபவத்தை சொன்னாங்க ஒரு ரெக்கார்டிங்கில். ராக்லண்ட் மிஷினரி சிவகாசியை மையமாக வைத்து வட திருநெல்வேலி பக்கத்தில் ஊழியர் செய்த தேவ மனிதர். இங்கிலாந்தில் பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்தவர். அவர் இயேசுவுக்காக இங்கே ஒரு வேலைக்காரனை போல ஊழியர் செய்தார். அவர் கூட இர்வி என்கிற இன்னொரு மிஷினரி. ராக்லண்ட் மிஷினரிக்கு 43 வயசு, இர்வி மிஷினரிக்கு 25 வயசு. அந்த வயசில் அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. அவ்வளோ கடினமாக ஊழியர் செய்திருக்கிறாங்க. சிவகாசி பகுதியில் ஊழியர் செய்த அந்த சமயத்தில் ஒரு சமயம் இந்த 2 மிஷினர்களுக்கு பிரச்சனை விட்டார். இர்வி வயசில் குறைந்தவர். அவர் ராக்லண்டுக்கிட்ட ஆலோசனை கேட்காம சபை காரியத்தில் சில முடிவெடுத்து செய்துட்டார். இதை கேள்விப்பட்டு ராக்லண்டுக்கு ரொம்ப வருத்தம். அவர் கண்டிச்சு செஞ்சிருக்கக்கூடாது, எப்படி சபையில் இந்த மாதிரி நீ செய்திருக்கலான்னு சொல்லி கோவப்பட்டு பேசிட்டார். உடனே 2 பேருக்குள்ள ஒரு பிரிவினை இருந்து ரொம்ப சண்டெல்லாம் போடலை. இந்த வார்த்தையினால் ஒரு வேதனை விட்டார். மத்தியானத்தில் ஒன்றா சாப்பிடுவாங்க. ஒன்றா சாப்பிடும்போது பேசவே இல்லை, ஒன்றா உட்காந்து சாப்பிடவும் இல்லை. அப்போ 2 பேருக்குள்ள அமைதி ஆயிட்டாங்க. வருத்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தம். அதனால் இப்படி பண்ணிட்டாருன்ற ஒரு வருத்தம், இவர் நம்ம மேலே இப்படி கோவப்பட்டுட்டார் வருத்தம் 2 ஊழியர்களுக்குள்ளே உண்டாக்கி விட்டார். காலையிலேருந்து பேசிக்கொள்ளவே இல்லை. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலை, பேசலை. மாலை நேரத்தில் இந்த சந்தியா டைம், சூரிய அஸ்தமிக்கிற டைமில் காட்டுக்குள்ளே போய் ஜெபிப்பாங்க. ஒரு இடத்துல தண்ணி 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்களாம். அந்த ஜெபத்துக்கு போயிட்டாங்க. ராக்லண்ட் மிஷினர் ஒரு பக்கம், இர்வி என்கிற மிஷினர் ஒரு பக்கம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க. அது ஜெபிக்க ஆரம்பித்தோட ராக்லண்ட் மிஷினர் தான் வயசில் கூடினவர். அவர்கிட்ட ஆண்டவர் பேசி இருக்கிறார். எவ்வளோ நாள் இந்த கசப்பை உள்ளத்தில் வச்சிருப்ப, ஏன் மன்னிக்கக்கூடாதுன்னு பேசினார். உடனே முழங்கால விட்டு எழும்பி ஓடி போய் இந்த இர்வியை கட்டி பிடித்து கொண்டு அழுது கொண்டு சொன்னாராம், ஐ எம் சாரி, மன்னிச்சிருன்னு சொல்லி. ரொம்ப சண்டைலாம் போடவே இல்லை. அதுக்கே அவர் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி 2 பேரும் அவர் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்க, இவர் மன்னிப்பு கேட்க, மன்னித்து ஒப்புரவாகி அந்த நேசித்த உடனே ஒரு பெரிய அன்பு நிரப்பினது ஜெபம் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே எரிச்சல் தனியை கடவுள் அன்பு கூறுங்க, மன்னிங்க தயவுசெய்து. ஏன் இன்னைக்கு சண்டை? மன்னிக்கிற இருதயம் இல்லை. குறை சொல்லிவிட்டு அவர் குறை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. ஒரே ஆண்டவர் தானே விசுவாசிக்கிறோம், ஒரே பைபிளை தானே கையில் வச்சுருக்கிறோம். கூப்பிட்டு பேசுங்க, மன்னன் திறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. நம்மால் இயேசுவை நாம் தூஷிக்கப்படுது.
அதனால் நம்ம ஒப்புரவாகணும், நம்ம தாழ்த்தணும்னு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. வீட்டுக்குள்ளே கணவன் மனைவின்னு எவ்வளோ நாள் பேசாமல் இருப்பீங்க? பெற்றோர் பிள்ளைகள் எவ்வளோ நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க? சர்ச்சுக்குள்ளே எவ்வளோ நாள் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருப்பீங்க? மன்னிக்கிற இருதயம் இயேசுவை போல தாங்கன்னு கேளுங்க. அந்த இருதயம் வந்துட்டா நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுடைய ஜெப நேரம் இனிமையாக இருக்கும். இந்த மன்னிக்கிற இருதயம் இருக்கனால பாருங்க, எனக்கு யார் மேலே கசப்பு வெறுப்பு இல்லையா? நான் போய் முழங்கால் படியிட்ட உடனே என் இயேசுவின் பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும். யார் மீதாவது கசப்பு வந்துட்டா அது மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஜெபிக்க வேண்டியது இருக்கும். கசப்புக்கு இடம் கொடுத்துறாதுங்க, வெறுப்புக்கு இடம் கொடுத்துறாங்க. ஆரம்பத்திலே மன்னிச்சு மறந்துடுங்க. ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க பிரச்சனையை. உடனே மாம்சத்துக்கு இடம் கொடுக்காது. தூண்டி விடுறதுக்குன்னே சில ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்காரமே சைடில் இருக்கும். தூண்டி விடுற ஆட்களால் தான் உங்களை கோபப்படுத்தி அவன் இப்படி பேசுகிறான், அவங்கள பற்றி இப்படி செய்கிறான், நீங்கள் உங்களுடைய பவர் என்ன, உங்களுடைய அதிகாரம் என்ன காண்பீங்க, அப்படிலாம் தூண்டி விட்டு அன்பை கெடுத்து சமாதானத்தை கெடுத்து கடைசியில் இயேசுக்கு அவமானம். தயவுசெய்து அதுக்கு இடம் கொடுக்காதபடி தாழ்த்துங்க, மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற இருதயம் வேணும்னு கேளுங்க. எத்தனை பேருக்கு மன்னிக்கிற இருதயம் வேணும்? அந்த சுபாவம் வேணும். விரும்புகிறீங்களா? இருதயத்தில் கை வைங்க, ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். இயேசுவே, சிலுவையிலே நீர் உமக்கு விரோதமாய் செயல்பட்டவங்களை மனப்பூர்வமாய் மன்னித்தீர். அந்த மன்னிக்கிற அன்பு எனக்கு வேணும். எல்லாரும் கேளுங்க, வாய் தருங்க. குட்டி பிள்ளைகள் கூட அண்ணன் கூட சண்டை, அக்கா கூட சண்டை, பேசாமல் இருக்கிறீங்கல்ல, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நான் யாரையும் கோவப்படுத்தக்கூடாது, எரிச்சல் பண்ணக்கூடாது, யார் மேலேயும் நான் கசப்பை வச்சுக்கூடாது, வெறுப்பை வைத்து கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நான் நேசிக்கணும், அன்பு எனக்கு வேணும், சத்துருவை நான் நேசிக்கணும், மன்னிக்கிற அன்பு வேணும். கேளுங்க. வாலிப மகளை கேளு, வாலிப தம்பி கேளுங்க. ஐயா அம்மா கேளுங்க. மருமகிட்ட எவ்வளோ நாள் பேசாமல் இருப்பீங்க? மாமியார் கண்ட எவ்வளோ நாள் முகத்தை சுழிச்சுக்கிட்டே இருப்பீங்க? போய் மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாகுங்க. அந்த அன்பு உங்களை உள்ளத்தை நிரப்பட்டும். பாஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு எவ்வளவு நாள் நீங்கள் சர்ச்சில் ஒதுங்கி இருப்பீங்க? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. எவ்வளோ நாள் சண்டை போட்டு இயேசுக்கு அவமானத்தை கொண்டு வர போகிறீங்க? நீங்கள் உங்களை தாழ்த்துங்க, தாழ்த்துங்க. ஊழியர்கள் உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவருக்கு முன்னாலே தாழ்த்தி மன்னிக்கிற இருதயம் வேணும், மன்னிக்கிற அன்பு வேணும். இயேசுவை உம்மை போல மன்னிக்கிற இருதயம் தாங்க. கசப்பு வெறுப்பெல்லாம் என் உள்ளத்தை விட்டு விலகட்டும். இயேசுவே, உங்களைப் போல என்னை மாற்றுங்க, உங்களைப் போல மன்னிக்கிற இருதயம் தாங்க. எனக்கு தாங்காண்டவரை, எனக்கு அந்த மன்னிக்கிற இருதயம் தாங்க. என் உள்ளத்தை மன்னிக்கிற தேவ அன்பினால் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. இந்த கசப்பை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்ளுகிறோம். பிரிவினை உண்டாக்குற ஆவி, அன்பை கெடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். பொல்லாத மனிதர்களை எழுப்பி பகையை தூண்டி சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குடும்பத்தை விட்டு விலகட்டும், சபைகளை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் தேவ அன்பு ஆளுகை செய்யட்டும். அன்பு எல்லாருடைய உள்ளத்தில் ஊற்றப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.